2வது அத்தியாயத்துல கருஷன் முதலிய மனு புத்திரர்களுடைய வம்சத்தை பத்தி பார்த்தோம். இந்த 3வது அத்தியாயத்துல சர்யாதியினுடைய வம்சத்தை பத்தி சொல்றா. என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ஸ்ரீ சுகர் சொல்றார், மனுவினுடைய பிள்ளையான சர்யாதி வேதங்களின் பொருள்களை அறிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஊக்கத்தோடு இருந்தான். அவன் ஆங்கிரசர்களுடைய சத்திரத்துல 2வது நாள் செய்ய வேண்டிய கர்மத்தை எல்லாம் சொன்னான். அவனுக்கு சுகன்யை அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணோட ஒரு நாளைக்கு அவன் காட்டுக்கு போகும்போது அங்கு சவணருடைய ஆசிரமத்துக்கு போறான். அந்த சுகன்யை தன்னுடைய தோழிகளோடு அந்த வனத்துல இப்படி போயிண்டே இருக்கும்போது ஒரு புத்துல மின்மினி பூச்சி மாதிரி 2 வெளிச்சம் தெரியறத பார்த்தா. இளம் பருவமுடைய அந்த சுகன்யை சக்கிகளால தூண்டப்பட்டு அறியாமையினால அந்த வெளிச்சம் தெரியக்கூடிய அந்த இடத்த முள்ளால குத்தினான். உடனே அந்த புத்துலேருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சுடுத்து. அந்த க்ஷணமே உலகமெல்லாம் மல மூத்திரங்கள்லாம் தடைவிட்டு எல்லாருக்கும் நின்னு போச்சு. ராஜரிஷியான சர்யாதி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. தன்னுடைய வேலைக்காரர்களை பார்த்து, நீங்கள் பார்கவராகிய சவணருக்கு ஏதான அபராதத்தை பண்ணிட்டேளா? நம்மை சேர்ந்தவர்கள் ஆசிரமத்துக்கு ஏதானும் கெடுதி பண்ணி இருக்கணும், இல்லாட்டா இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்திருக்காது அப்படின்னு சொல்றான். சர்யாதி மன்னன் இப்படி கேட்டுண்டே இருக்கும்போது அவனோட பொண்ணான சுகன்யை பயந்து போய் தன் அப்பா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஒரு புத்துல 2 வெளிச்சம் தெரிஞ்சது, அத நான் பார்த்தேன். அத மின்மினி பூச்சி அப்படின்னு நினைச்சுண்டு எதை பத்தியுமே யோசிக்காம ஒரு முள்ளால குத்திட்டேன் அப்படின்னு சொன்னான். தன் பொண்ணு சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு சர்யாதி மன்னவன் பயந்து போய் புத்துக்குள்ள மறைஞ்சு இருக்கிற அந்த சவண முனிவரை தனக்கு அருள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறான். அந்த முனிவருடைய அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுண்டு தன்னோட புதல்விய அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து கஷ்டம் நீங்கி அவள்கிட்ட விடை பெற்று தன்னோட பரிவாரத்தோட தன்னோட இடத்துக்கு போய் சேர்ந்தார். அந்த சுகன்யை பெரும் கோபத்தை உடைய சவணரை பதியாக அடைஞ்சு அவருடைய அபிப்பிராயத்தெல்லாம் நன்னா தெரிஞ்சுண்டு அவரை அனுசரிச்சுண்டு அவரை ரொம்ப சந்தோஷப்படுத்திக்கிண்டுதான் இருந்தா. கொஞ்ச நாள் போச்சு. சவண மகரிஷி ஆசிரமத்துக்கு அஸ்வினி தேவதைகள் வந்தா. அவளை சவணர் நன்னா பூஜித்து உபசாரங்கள்லாம் பண்ணினார். திறமையுள்ள தேவர்களே, முதுமை மூடி போய் கிடக்கிற எனக்கு நீங்கள் எவ்வன வயதை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். யஜ்யத்துல சோமபானம் இல்லாத உங்களை நான் சோம யாகத்தால ஆராதனை பண்ணி உங்களுக்கு சோமரசம் நிறைஞ்ச பாத்திரத்தை கொடுக்கிறேன். அதனால ஸ்திரீகள் விரும்பக்கூடிய யௌவனத்தையும் அவள்லாம் விரும்பக்கூடிய சௌந்தரியத்தையும் எனக்கு தரணும் அப்படின்னு கேட்டார். சொர்க்கலோகத்து வைத்திய சிரேஷ்டர்களான அந்த அஸ்வினி தேவதைகள் அந்த முனிவர் இப்படி சொன்ன உடனே அதை கேட்டுட்டு அதுக்கு என்ன அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அதை அங்கீகாரம் பண்ணி சித்தர்களால் ஏற்படுத்திய இந்த மடுவுல நீங்க ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்ற. உடம்பெல்லாம் கிழத்தனம், நரம்புகள் மேல கிளம்பி மயிர்கள்லாம் நரைச்சு போய் சதைகள்லாம் சுருங்கி மடிஞ்சு பாக்கிறதுக்கு கொஞ்சமும் சகிக்காமல் இருக்கக்கூடிய அந்த முனிவரை பிடிச்சுண்டு அந்த அஸ்வினி தேவதைகளும் அந்த மடுவுல இறங்கி மூழ்கிறா. அதன் பிறகு அந்த மடுவுலேருந்து 3 புருஷர்கள் வெளியில வந்தா. அவா பாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருந்தா. ஸ்திரீகளும் ஆசைப்பட தகுந்த அழகை உடைய அவள்லாம் தாமரை மாலைய போட்டுண்டு அழகான ஆடையெல்லாம் போட்டுண்டு காதல குண்டலம் போட்டுண்டு 3 பேரும் ஒரே மாதிரி ஒத்த உருவம் உடையவாளா இருந்தா. அவளுக்குள்ள யாரு என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. எல்லாரும் ஒரே மாதிரி ட்வின்ஸ் எல்லாம் இருப்பா இல்லையா, அந்த மாதிரி 3 பேரும் ஒரே மாதிரி இருந்தா. சர்வாங்க சுந்தரியான அந்த ராஜகுமாரத்தி அந்த மடுவிலிருந்து வெளிவந்த புருஷர்கள் 3 சூரியன் போல பிரகாசமா இருக்கிறத பார்த்துட்டு பாக்கிறதுக்கு உருவத்துல ஒரே மாதிரி இருக்கிற அவள்ல தன்னுடைய புருஷன் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாம தயங்கி தயங்கி அவ பதிவிரதை இல்லையா, அதனால அந்த அஸ்வினி தேவதைகளையே சரணம் அடைஞ்சா. அந்த அஸ்வினி தேவதைகள் அவளுடைய பாதிவிரத்தியத்திற்கு சந்தோஷம் அடைஞ்சு அவளுக்கு தன்னுடைய புருஷனை தெரியும்படியாக காட்டிட்டு
மகரிஷி கிட்ட விடை பெற்று சொர்க்கலோகத்துக்கு போய் சேர்ந்தான். ஒரு சமயம் யாகம் பண்றதுக்காக முயன்ற சர்யாதி மன்னவன் மாப்பிள்ளையான செவண மகரிஷியனுடைய ஆசிரமத்துக்கு வந்து தன்னுடைய புதல்வையின் பக்கத்துல சூரியன் போல பிரகாசமாக இருக்கும் ஒரு புருஷனை பார்த்தான். தன்னை பார்த்தவுடன் ஓடி வந்து தன் பாதத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணி நிக்கிற புதல்வியை ஆசிர்வாதம் கூட பண்ணாம மனசுல கொஞ்சமும் சந்தோஷம் இல்லாதவனாக ஆகி, பொண்ணே, என்ன காரியத்தை பண்ணிட்ட? உலகங்களெல்லாம் வணங்கும்படியான மகிமை உடைய உன்னுடைய கணவனான செவண மகரிஷிய நீ ஏமாத்திட்ட. கணவன் கிழத்தனத்தால் மனத்திற்கு இணையனாக இல்லை அப்படின்னு அவனை துறந்து யாரோ ஒரு வழிப்போக்கனை இப்படி பக்கத்துல உட்கார வச்சுண்டு அவனை பணிஞ்சுண்டு இருக்கியே, நீ கெட்ட புத்தி உடையவளா இருக்க. இதை விட நீ என்ன அக்கிருத்தியம் பண்ணணும்? நீ சத்புருஷர்களின் குலத்துல பிறந்தவோ, உன் புத்தி ஏன் இப்படி விபரீதமா இருக்கு? உனக்கு இந்த மாதிரி மதிகேடு எப்படி வந்தது? வெக்கம் இல்லாம கள்ள புருஷனோடு இருக்கையே, நீ குலத்தையே பாழ் பண்ணிட்ட. தந்தை கணவன் ஆகிய 2 பேருடைய குலத்தையுமே நீ நரகத்துல தள்ளிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். அந்த சுகன்யை சிரிச்சுண்டே அப்பாவை பார்த்து, அப்பா, என் பக்கத்துல இருக்கிற இவர் உன்னுடைய மாப்பிள்ளை செவண மகரிஷிதான் அப்படின்னு சொன்னான். ஆனா கிழவராக இருந்த அவருக்கு இப்படிப்பட்ட வயதும் உருவமும் எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டார். அவருக்கு நடந்த விஷயத்தை எல்லாம் விஸ்தாரமா சுகன்யை சொன்னான். சர்யாதி மன்னவன் இதை கேட்டுட்டு ஆச்சரியமும் சந்தோஷமும் அடைஞ்சு தன்னோட புதல்வியை அணைத்து கொண்டான். செவண மகரிஷி வீரனான சர்யாதி மன்னவனுக்கு சோமயாகம் பண்ணி வைக்கிறார். செவணர் தன் பிரபாவத்தால அந்த யாகத்துல சோமபானமற்ற அஸ்வினி தேவதைகளுக்கு சோமரசம் நிறைஞ்ச பாத்திரத்தை கொடுத்தார். அப்படி சோம யாகத்தினால அஸ்வினி தேவதைகளை ஆராதிக்கிற சர்யாதி மன்னவன் மேல இந்திரனுக்கு கோபம் வந்துடுத்து. அவனை கொல்றதுக்கு வஜ்ரத்தை எடுத்தான். அப்போ பிருகு வம்சத்தில் பிறந்தவரான செவண மகரிஷி இந்திரனுடைய கைய சுவாதீனம் இல்லாம பண்ணிட்டார். அஸ்வினி தேவதைகள் வைத்தியர்கள் அப்படின்னு சோம யாகத்துல பகிஷ்காரம் பண்ணப்பட்டவா. செவணர் சோம யாகத்தினால் அவளை ஆராதனை பண்ணின அன்னி முதல் அவளுக்கும் சோமரசம் கொடுக்கறத எல்லோரும் அங்கீகாரம் பண்ணினார். சர்யாதிக்கு உத்தான பர்கி, ஆனர்த்தன், புரிஷேனன் அப்படின்னு 3 பிள்ளைகள் பிறந்தா. அதுல ஆனர்த்தனுக்கு ரைவதன் அப்படிங்கிறவன் பிறந்தான். அவன் சமுத்திரத்துக்கு இடையில குசஸ்தலி அப்படிங்கிற பட்டணத்தை ஏற்படுத்திண்டு அதுல வாசம் பண்ணிண்டு சத்துருக்களை எல்லாம் அழிச்சுண்டு ஆனர்த்தம் முதலிய தேசங்களை எல்லாம் அனுபவிச்சுண்டு வந்தான். அந்த ரைவதனுக்கு 100 பிள்ளைகளும் ஒரு பெண்ணும் பிறந்தா. முதல்வன் ககுத்மி அப்படின்னு ரொம்ப ஃபேமஸா இருந்தான். ரேவதி என்னும் பேருடைய தன்னோட பொண்ணை அழிச்சுண்டு அவளுக்கு தகுதியான ஒரு வரன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவனை கேட்கறதுக்காக பிரம்மலோகத்துக்கு போனான். அங்க பிரம்மாவின் சன்னிதானத்துல சங்கீதம் நடந்துட்டு இருந்தது. க்ஷணகாலம் காத்துட்டு இருந்தான். அந்த பாட்டெல்லாம் முடிஞ்ச உடனே ஆதி புருஷனான அந்த பிரம்மதேவனை நமஸ்காரம் பண்ணி தன்னுடைய பொண்ணுக்கு கணவன் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொன்னான். பிரம்மதேவன் அதை கேட்டுட்டு சிரிச்சான். பிரம்மதேவன் சொன்னான், மன்னவனே, நீ வரும்போது யாரையெல்லாம் பார்த்து மனசுல உத்தேசம் பண்ணிட்டு வந்தையோ அவள்லாம் காலத்தினால முடிக்கப்பட்டுட்டா. அவளுடைய பிள்ளை, பேரன், கொள்ளுப்பேரன் ஆகிய வம்சம் கூட இப்போ இல்ல. என்னுடைய க்ஷண காலத்துக்குள்ள அங்கே ரொம்ப காலம் கழிஞ்சு போயிடுத்து. இப்போ பூலோகத்துல கிருத்தம், திரேதை, துவாபரம், கலி அப்படிங்கிற 4 யுகங்கள் 27 தரம் சுத்தி வந்துடுத்து. அதாவது 27 சதுர் யுகங்கள் ஆயிடுத்து. அதனால நீ பார்த்தவாழ்ல ஒருவருமே இப்ப கிடையாது. இப்போ தேவர்களுக்கும் தேவனான பகவானுடைய அம்சமான மகாபலமுடைய அனந்தன் பலராமனாக அவதாரம் பண்ணி இருக்கான். நீ புறப்பட்டு போய் இந்த பொண்ண மனுஷர்களில் சிறந்த அந்த பலராமனுக்கு கொடு. கேட்ட மாத்திரத்துல புண்ணியத்தை விளைவிக்க கூடிய நாம சங்கீர்த்தனத்தை உடையவனும் பிராணிகளுக்கு க்ஷேமத்தை தரக்கூடியவனுமாகிய பகவான் தன்னுடைய அம்சமாகிய பலராமனுடன் பூபாரத்தை நீக்கும் பொருட்டு அவதரிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னார். ரைவத மன்னவன் இப்படி கட்டளையிடப்பட்டு
பிரம்மதேவனை நமஸ்காரம் பண்ணிட்டு தன்னோட பட்டணத்துக்கு போயிட்டான். அந்த மன்னவனுடைய பிள்ளையான ககுத்மி முதலிய அண்ணன் தம்பிகள் யக்ஷர்களிடத்துல பயந்து முன்பே அந்த பட்டணத்தை விட்டுட்டு ஓடி போயிட்டா. ரைவத மகாராஜன் சர்வாங்க சுந்தரியான தன்னுடைய புதல்விய மகாபலமுடைய பலராமனுக்கு கொடுத்து தானும் தவம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பதரி அப்படின்னு பேருடைய நரநாராயணனுடைய ஆசிரமத்துக்கு போனா அப்படின்னு சொல்லி இந்த 3வது அத்தியாயத்தை முடிக்கிறா. இதை தொடர்ந்து மனுவினுடைய பேரனான நாபாகனுடைய விருத்தாந்தமும் அவனோட பிள்ளையான அம்பரீஷனுடைய விருத்தாந்தமும் சொல்றா. அதை நம்ம அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.